நான் யுஎஸ்ல இருக்கும்போது, குருஜியினுடைய வரலட்சுமி நோன்பு உங்களுடைய பதிவ நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு என்னுடைய பையன் வீட்ல அதே மாதிரி வரலட்சுமி நோன்பு பூஜைய வந்து அ பண்ணுனேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து உடனே அவரோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா, ரொம்ப அறிவுபூர்வமா, இதுதான் சரி அப்படிங்கிற அந்த ஃபீல் கிடைச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, நான் வந்து அஷ்டமங்கலமும், ஐப்பசி மாதம் அந்த கிளாஸுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இந்தியாவுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து இது நியூ இயர் கிளாஸ் அப்படியே அப்படியே ஃபாலோ நட்சத்திர வகுப்பு அப்படியே வாஸ்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எங்க வீட்ல எல்லாரும் யூடியூபே பார்க்க மாட்டேன். வாஸ்து கிளாஸ்க்கு போறியா அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. ஏன்னா நாங்க வீடு கட்டும்போது எது எங்க வைக்கணுங்கிற ஒரு ஐடியா நமக்கு கேள்விகள் வரும். ஆனா ஐடியா இருக்காது. குருஜியினுடைய கிளாஸ் கேட்ட உடனேயே இந்த வாஸ்து கிளாஸ்க்கு தான் நான் போவேன். நம்ம பண்ண தப்பெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், வாழ்ந்து முடிச்சிட்டோம். ஆனா என்னுடைய குழந்தைக்கு நாளைக்கு வீடு கட்டும்போது அது வந்து சிறப்பான ஒரு வீடா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான் பேசிக்ஸ் டு லைஃப். அப்ப அந்த இடத்த நம்ம வாழ்ற இடம் நமக்கு சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கலன்னா எவ்வளவு சம்பாரிச்சும் அதனால பிரயோஜனம் கிடையாது. அப்ப அந்த வீட்டை நம்ம தப்பு பண்ணிட்டோம், அது நம்மளுடைய கர்மால. ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அந்த தெளிவோட, அந்த ஒரு உறுதிப்பாடோட இது இப்படிதான் பண்ணணும்னு குழப்பம் எல்லாம் சொல்லும் போது எத்தனை தலைமுறைகள் வாழும். எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாரும் இந்த வாஸ்து வகுப்புக்கு குருஜியினுடைய வாஸ்து வகுப்புக்கு 40 பேர் இல்ல 4000 பேர். இந்த மெட்ராஸ்லயே ஹால் இருக்கக்கூடாது. மெட்ராஸ்லயே 4000 பேரை உட்கார வைக்கிற மாதிரி ஹால் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பிரபஞ்சத்துல இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்து அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத நான் ரொம்ப நினைக்கிறேன். அப்பனுக்கு உபதேசம் பண்ண முருகன், ஏன்னா அந்த மாதிரி எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைச்ச இன்புட்ஸ். நான் நேத்தே இங்க ஒரு பக்கத்துல ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. அவங்க இது என்ன வாஸ்து கிளாஸா அப்படின்னாங்க. ஐ டோல்ட் தம் இட் இஸ் பியாண்ட் வாஸ்து. என்ன இது வாஸ்து கிளாஸா அப்படின்ட்டுலாம் இல்லை. குருஜியோட இதை நான் எல்லாருக்கும் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைஃப் சேஞ்சிங் ரெமெடி. பிகாஸ் கிரகங்களை பத்தி தெரியணும், ராசியை பத்தி தெரியணும். ஜாதக புக்கை தூக்கிட்டு நான் யார்கிட்டயுமே ஜாதகம் பார்த்ததே இல்லை குருஜி. இது நாள் வரைக்கும் ஜாதகம் புக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. உங்களுடைய வரலட்சுமி நோன்புக்கு அப்புறம் தான் இத்தனை விஷயங்களும் நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் இதை சொல்லணும். யாருக்கெல்லாம் தெரியும், நானே உங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜரா இருப்பேன் குருஜி.